13 ஜூலை 1956 காமராஜர் அவர்கள் வந்து எட்டயபுரத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்குறாரு. 1962 மதிய உணவு திட்டத்தை எல்லா மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்துறாரு. இதனுடைய விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம். ஒவ்வொரு ஆட்சியாளருடைய காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுடைய எல்லா முதல்வர்களுடைய நோக்கமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களின் கல்வி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும். சில குழந்தைகளுக்கு காலை உணவு வீட்டில் இல்லாத போது, குறிப்பாக கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத ஏழை குழந்தைகள் ஒரு கல்வி கற்பதற்காக பசியோடு போகிற குழந்தைக்கு காலை சிற்றுண்டியாக அரசாங்கமே ஒரு நல்ல சத்தான உணவை வழங்குவது ஒரு மிக மிக சிறந்த திட்டம். நேற்றைய தினமலருடைய தலைப்புச் செய்தி, காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, ஸ்கூல் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்புச் செய்தி.